ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நாங்கள் வந்து வீட்டில் பிரியாணி செய்கிறோம். ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ கடாய் வந்து வச்சுட்டு அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த லீஃபு, இந்த பட்டை, அப்புறம் சோம்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அந்த நம்ம எவ்வளோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது போட்டுக்கணும். கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ஆனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தேவையான டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஆக்சுவலாக பிரியாணிக்கு டொமேட்டோ யூஸ் பண்ண தேவையில்லை தான், பட் நாங்கள் வந்து சரி வேணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் செய்கிற ரெசிபி இது தான். நாங்கள் வந்து டொமேட்டோ பாருங்கள் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கர்டு, அப்புறம் லெமனு, சிக்கனு இதெல்லாம் போட்டு அதுக்கு போடுற அளவு மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி கலந்துக்கிட்டு கொதிக்கிற வரைக்கும் அதை பிளேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சைடு வந்து முட்டை வேகுது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பிரியாணி. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இதுதான் மெனு. அவ்வளோதான். இந்த தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் வேணும், இல்லைனா ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தம்மும் கட்டியாச்சு. லாஸ்ட்டாக பிரியாணியும் ரெடி. நாங்கள் எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அண்டு இதோட ஒரு எக் வச்சுருக்கோம். ரைத்தாவும் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல, நான் போட்டுக்கல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.